ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான கொரியன் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த 10 கொரியன் எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம் வாங்க. அன்யாங், அன்யாங் ஹாசேயோ, அன்யாங் ஹா சிம்னிகா, மன்னாசோ ஹங்காவோ, மன்னாசோ ஹங்காப் சிம்னிதா. நெக்ஸ்ட் ஒத்தக்கே சினேசையோ, சல் சினேயோ, குச்சே குரேயோ, மியான் ஹம்னிதா, கம்சா ஹம்னிதா. இப்போ நம்ம இன்னைக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் குவென்சான் சிம்னிதா, குவென்சான் சிம்னிதா, குவென்சான் சிம்னிதா. இப்போ நம்ம இங்கிலீஷில் இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஓகேன்னு சொல்லணும்னா அந்த இடத்துல நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா பரவாயில்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கெங்கே பரவாயில்லை சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம குவென்சான் சிம்னிதா யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீ தான் இருக்கு லாஸ்ட்டில். ஸோ நீ தான் இருந்தாவே இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்மலான எக்ஸ்பிரஷன். நீங்கள் யார்கிட்டையாவது மரியாதையாக பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் அந்த இடத்துல குவென்சான் சிம்னி தான் யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம தமிழ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் இருக்காது குவென், நெக்ஸ்ட் இருக்காது சான், குவென்சான். சிம், சு உம், சிம். நீதா, குவென்சான் சிம்னிதா. இந்த இடத்துல பா வந்து நாவை ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறதுனால பாவோட சவுண்ட் வந்து மான் சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் குவென்சானா, குவென்சானா, குவென்சானா. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மீனிங் தான், இட்ஸ் ஓகே பரவாயில்ல தான். ஆனால் இது நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களை விட ஏஜ் கம்மியாக இருக்கவங்க கிட்ட இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம தமிழ் எழுதலாம். குவென் சானா, குவென்சானா. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் குமாப் சிம்னிதா, குமாப் சிம்னிதா, குமாப் சிம்னிதா. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிரஷன் பார்த்துக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். கம்சா ஹம்னிதான்னு சேம், கம்சா ஹம்னிதாவும் தேங்க்யூ தான், குமாப் சிம்னிதாவும் தேங்க்யூ தான். ஸோ இந்த இடத்துல நீதா வந்திருக்கு. ஸோ நீதா அப்படின்னா நம்ம ஃபார்முலான இடத்துல யூஸ் பண்ணணும். அதாவது எல்டர் பர்சன் கிட்ட இல்லைனா நம்மளை விட வந்து சீனியர் எங்கேயாவது ஆஃபீஸில் இல்லைனா டீச்சர்ஸ் அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து குமாப் சிம்னிதான் யூஸ் பண்ணணும். அப்புறம் தமிழ் எழுதலாம். கு மாப் சும் நீதா, குமாப் சும்னிதா. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் குமாவோ, குமாவோ. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா சேம் தேங்க்யூ தான். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லைன்னா உங்களோட ஏஜ் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம தமிழ் எழுதலாம். கு மா வோ, குமாவோ, குமாவோ. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் சோகியோ, சோகியோ. இதோட இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ நீங்கள் யாரையாவது எக்ஸ்கியூஸ் மீ கூப்பிடணும், இல்லை ஹோட்டலில் இருக்கீங்க வெயிட்டர்ஸை நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து சோகியோ அப்படின்னு கூப்பிடலாம். தமிழ் எழுதலாம். சோ கி யோ, சோகியோ. ஓகே, இன்னைக்கு மொத்தம் நம்ம 5 எக்ஸ்பிரஷன் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் குவென்சான் சிம்னிதா, செகண்ட் குவென்சானா, தேர்ட் குமாப் சிம்னிதா, ஃபோர்த் குமாவோ, ஃபிஃப்த் சோகியோ. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு எக்ஸ்பிரஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.